ஈரானுக்கு திரும்ப ஏதும் தாக்குதல் நடத்தி குட்டையை குழப்பினீங்கண்டா அதுக்கு பிறகு தனியே நின்றுதான் நீங்க ஈரானோட சண்டை பிடிக்கணும். எங்கட கதையை கேட்காம உங்களோட மூப்புக்கு நீங்க முடிவு எடுத்தா அமெரிக்காட உதவி இனி உங்களுக்கு கிடைக்காதபடி என்று அமெரிக்காட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நெத்தன்யாகுவுக்கு ஒரு வார்னிங்க கொடுத்திருக்காரு. ட்ரம்ப் கொடுத்த இந்த வார்னிங்கிற்கு பிறகு இஸ்ரேல் ஈரானுக்கு தாக்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய தாக்குதலை இடைநிறுத்திட்டதா நெத்தன்யாகு இப்ப அறிவிச்சிருக்காரு. இந்த செய்தி நமக்கிட்ட சொல்ற செய்தி என்ன என்கிற ஒரு கேள்வி இப்ப எனக்கிட்ட இருக்கு. தனியே நின்றுதான் நீங்க ஈரானுடைய சண்டை பிடிக்கணும் என்று சொன்னதோடையே இஸ்ரேல் பின்வாங்கிட்டாங்கண்டா ஈரான் இஸ் ஈக்குவல் டு இஸ்ரேல் பிளஸ் அமெரிக்கா என்கிற ஃபார்முலா தான் கரெக்டாக இருக்கும். அமெரிக்கா இல்லாத இஸ்ரேல் உலக வரைபடத்திலேயே இல்லாத ஒரு இஸ்ரேலா மாறிடும் என்கிறது தான் உண்மை. இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானும் இஸ்ரேலும் இப்ப ரெண்டு தரப்பு தாக்குதலையும் நிறுத்திட்டாங்க. அதோட எங்களுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற இந்த ஒப்பந்தமும் ஒரு இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கக்குள்ள போட்டிருக்கிற இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனான் உட்பட எல்லா பிராந்தியங்களுக்கும் பொருந்தும். அந்த வகையில இஸ்ரேல் லெபனான்ல நடத்துற தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தா ஈரான் இஸ்ரேலுக்கு நடத்துற தாக்குதலும் தொடர்ந்து நடக்கும். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒழுங்கா கடைபிடிக்க கட்டுப்படுத்த தெரியாத அமெரிக்கா தான் அதற்கான முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும் என்று சொல்றாங்க ஈரான். ஆனா அந்த ரத்த காட்டேரி, அதாவது அந்த இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்துற மாதிரி இல்லை. தொடர்ந்தும் லெபனான்ல தாக்குதலை நடத்திக்கிட்டு தான் இருக்கு. இப்ப கூட டைர் என்கிற பகுதியிலையும் நபாத்திய என்கிற பகுதியிலையும் இஸ்ரேல் நடத்தின கொடூரமான தாக்குதல்ல 12 பேர் இருந்திருக்காங்க. அப்ப ஈரானும் இஸ்ரேலை தாக்குறத நிறுத்த பொருள் என்கிறது தான் இதுல இருந்து நமக்கு விளங்குற ஒரு செய்தி. அப்ப போர் நிறுத்த ஒப்பந்தமும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி இறுதி கட்டத்தை அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஒன்று மட்டும் நல்லா விளங்குது, டொனால்ட் ட்ரம்ப் இந்த போருக்கு பிறகு நல்ல ஒரு பாடம் படிச்சிருக்காருன்னு. ஈரான் என்கிற ஒரு நாடு வெனிசுலா போல இல்லைங்கிறது அவருக்கு இப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கு. போர் ஆரம்பிச்ச நேரத்தில் அவர்கிட்ட இருந்த அந்த குருட்டுத்தனமான தைரியம் இப்ப அவர்கிட்ட இல்லை. இடைக்கிடைக்க கொஞ்சம் லூசுத்தனமா பேசினாலும் பெரிய முடிவுகள் எடுக்கக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்காரு. இதுக்கு ஓல் கிரெடிட் கோஸ் டு ஈரான் என்று தான் நாம சொல்லணும். அடுத்ததா டொனால்ட் ட்ரம்ப் அவர் இந்த ட்ரூத் சோசியல் தளத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருண்டா, இரு தரப்பும் தாக்குதலை நிறுத்தணும், அதோட இந்த முட்டாள்தனமான நடவடிக்கைகளால அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லியிருக்காரு.